ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். இன்று உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாமதத்திற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? விளைவு என்னவாக இருக்கும்? பூங்குழலி, இதோடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியான்மர் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தோம் புதிய தலைமுறையில. அந்த மியான்மர் சுழற்சியின் காரணமாக இந்த சுழற்சி மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை எதன் அடிப்படையில நம்ம சொல்றோம் அப்படின்னா, நேற்றைய தினம் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில 36 மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. நேற்று காலை கூறப்பட்டிருந்த அந்த அறிக்கையில, இன்று காலை வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையிலையும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 36 மணி நேரத்திற்குள்ள உருவாகும் அப்படின்னு. 8ஆம் தேதி பிற்பகல் வெளியிடப்பட்ட அறிக்கையில 48 மணி நேரத்திற்குள்ளாக உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இதை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கிறோம். இதற்கு காரணம் மியான்மர் அருகே உருவாகி இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் நகர்வை பொறுத்து அதற்கு பிறகாக நமக்கு இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இது தமிழகத்தை நோக்கிதான் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படலை. அதாவது மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழகம், இலங்கை கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படல. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா, மேலும் வலுப்பெறுமா என்பது குறித்தும் எந்த ஒரு தகவலும் இதுல நேரடியாக தெரிவிக்கப்படல. ஆனா இதோடைய நகர்வை பொறுத்து தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அப்படின்றது உறுதி. அது எந்த மாதிரியான மழையாக இருக்கும் அப்படின்னு, எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் அப்படின்றது இதோடைய நகர்வை பொறுத்துதான் அடுத்தடுத்த நாட்கள்ல வானிலை ஆய்வு மையம் அறிக்கையாக வெளியிடுவார்கள். ஆனா குறிப்பா பரவலா பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது நம்ம கனமழை அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மழையும் நம்ம மிச்சம் மழையோட ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல கனமழையாகவும் ஒரு இடங்கள்ல மிக கனமழையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அச்சப்பட வேண்டியது கிடையாது. ஆனா மழை பெய்யும் அப்படின்றதுதான் இந்த ஒரு சிஸ்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. தற்போதைய நிலைமையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாமதமாகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.